புதிய பாஜக தலைவராக யார் வருவார் அப்படின்ற அந்த பட்டியலில் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், என் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேர் கூட இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. தற்போது வரை நயினார் நாகேந்திரன் அமித்ஷா அவர்களை சந்திக்கவில்லை. அவர் எங்க ஏன் இன்னும் அவரை சந்திக்கல போன்ற கேள்விகள் எழுந்த நிலையில இப்போதைக்கு அவர் கமலாலயத்துக்கு வந்திருக்கிறார். எப்போதும் இல்லாத மாதிரி புதிதாக பாஜக மாநில தலைவர் பொறுப்புக்கான தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இது அண்ணாமலை தரப்பிலிருந்து நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்கும் ஒரு நெருக்கடி அப்படின்லாம் பேசப்பட்டிருந்தது. முன்பே நம்ம நிறைய இது குறித்து விவாதித்திருக்கிறோம். ஏன்னா 10 வருட காலம் தொடர்ந்து கட்சியில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கிளாஸ் எல்லாம் அதுல இருந்தது. ஆனா நயினார் நாகேந்திரன் 8 வருடங்கள் தான் இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் உற்று நோக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நயினார் நாகேந்திரனுடைய வருகை, அவர் விண்ணப்பிப்பாரா கட்சி தலைவர் பதவிக்கு, இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. முன்பாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நம்ம அதனை பார்த்துட்டு தொடரலாம். முதல் குடும்பம் ஹிந்து விரோத தீய சக்தி என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீங்க முக்கியமான தலைவர், நீங்க உங்க கருத்து. இது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு ஐடிசி கிராண்ட் சோலா அங்கே ஒரு அரங்கில் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் தமிழக முக்கிய தலைவர்கள் அதில் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பின்னாடி NDA நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்ற பேரும் இருந்தது மோடி அவர்களுடைய புகைப்படத்தோட. இதுல மற்ற 6 நாற்காலிகள் யாருக்காக, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் வேறு யாரெல்லாம் அமரப் போகிறார்கள், பங்கேற்க போகிறார்கள் அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுந்த வண்ணம் இருந்தன. அங்கிருந்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், எந்த முறையும் இல்லாத மாதிரி இப்போ செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அமித்ஷா அதுவும் நேரடியாக தமிழ்நாட்டில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு நிகழ்வு. இப்ப யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மேபி அண்ணாமலை பங்கேற்பார், கூட எல் முருகன் இருக்கிறார், முக்கிய பாஜக தலைவர்கள் பங்கேற்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 7 நாற்காலிகள்ல யார் யார் அமரப்போகிறார்கள் அப்படின்ற தகவல் இருக்கா? அந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய முக்கியத்துவம், முக்கியமான தகவல் ஏதேனும் வெளியாக வாய்ப்பு இருக்கா? திலகவதி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிண்டி ஐடிசி நட்சத்திர விடுதியில் நண்பகல் 12 மணியளவில் செய்தியாளர் சந்திப்பு நடப்பதாக முன்கூட்டியே பாஜகவினுடைய மாநில தலைமை தெரிவித்திருந்தது. செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் அனைவருமே செய்தியாளர் சந்திப்புக்கு தயாராகி இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே தமிழிசை இல்லத்திற்கு சென்று அதற்கு பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். இன்னும் அவர் திரும்பவில்லை. எனவே செய்தியாளர் சந்திப்பு நடப்பதற்கு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக, அதாவது இதற்கு முன்னதாக தமிழகத்திற்கு பலமுறை மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்திருந்தாலும் ஆனால் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பு எதுவும் கடந்த காலங்களில் நடைபெறவில்லை. இன்று நடைபெறக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பாஜகவினுடைய தலைமை கூட்டணி, இந்த விவகாரம் ஒட்டிதான் அமித்ஷாவுடைய நகர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்தித்ததற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் மாநில அரசு மீது, திமுக அரசு மீது கடுமையான விமர்சனங்களையும் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசி வருகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்தெல்லாம் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய நிலைப்பாடுகளும் இங்கு இருக்கக்கூடிய மாநில அரசு மீதான விமர்சனங்களை அமித்ஷா பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜகவினுடைய தலைவர்கள் தான் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தான் பங்கேற்பார்கள். எனவே அதன் அடிப்படையில் செய்தியாளர் சந்திப்புக்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. வேறு யாரேனும், அதாவது பாஜக தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கான சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்னும் யாரெல்லாம் சந்திப்பார்கள் என்ற விவரம் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. திலகவதி, பார்க்கலாம் ராஜ்குமார்.